அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நாங்கள் வந்துட்டு சாய்பாபா கோயில் போயிருந்தோங்க. சாய்பாபா கோயில் எங்கன்னா நாமக்கல் மாவட்டம் பரமத்தி சாலையில் அமைஞ்சிருக்கு. வள்ளிபுரங்கிற ஒரு ஊர் இருக்குங்க. அந்த வள்ளிபுரம் ஊர்லேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் தொலைவு இருக்கும். அந்த இடத்துல சாய்பாபா கோயில் அமைச்சிருக்காங்க. இன்றைக்கி 3 கால பூஜை நடக்குங்க. காலை, மதியம், மாலை அப்படின்னு 3 கால பூஜை நடக்கும். நாங்கள் வந்துட்டு மதிய பூஜைக்கு போயிருந்தோம். லீவு டைம் அப்படிங்கிறனால குழந்தைங்களையும் அவங்களுக்கும் ஒரு சாமியை பார்க்குற ஒரு சான்ஸ் கிடைக்கும் இல்லைங்களா. மற்ற நாள்லாம் வந்து ஸ்கூல் போயிடுவாங்க. இப்போ லீவு டைம் வீட்டில் இருக்கிறனால வியாழக்கிழமை டைமில் அவங்களுக்கும் சாய்பாபாவை தரிசனம் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்குங்க. அதனால் இன்றைக்கி குழந்தைங்களையும் கூட்டிக்கிட்டு சாய்பாபா கோயில் போயிட்டு சாய்பாபாவை வந்து தரிசனம் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் அமைதியாக தியானம் பண்ணிவிட்டு மனசார அவர்கிட்ட மனசு விட்டு, அதாவது நம்ம கடவுள்கிட்ட வந்து குழந்தைங்கிட்ட நம்ம எப்படி பேசுகிறோங்க, அது மாதிரி கடவுள்கிட்டையும் வந்துட்டு நம்ம எந்த சாமியாக இருந்தாலும் சரிங்க, நம்ம மனசார வந்து நம்ம கடவுள்கிட்ட மனசு விட்டு பேசணுங்க. பேசினோம்னா கடவுளோட அனுகிரகம் வந்து நமக்கு கிடைக்கும்னு நம்ம நம்பணுங்க. கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்கும். அதை நீங்கள் உணர்ந்தால் மட்டும்தான் முடியும். அதே மாதிரி கடவுளோட நம்ம சாமியை பார்த்து நம்ம பேசும்போது, அவங்கள பார்க்கும்போது அவங்க வந்து நம்மளை பார்த்து நம்மக்கிட்ட பேசுகிற மாதிரி ஒரு உணர்வு வந்து நமக்கு கோவிலில் இருக்கும்போது, நம்ம சாமி கும்பிடும்போது நமக்கு தோணுங்க. அந்த மாதிரி அந்த தருணங்கள்லாம் ரொம்ப கொடுத்து வைக்கணுங்க. அந்த தருணங்கள்லாம் நமக்கு கிடைக்கிறதுக்கு. அது மாதிரி இன்றைக்கி நாங்கள் போயிட்டு சாய்பாபாவை தரிசிக்கும்போது மனதுக்கு ரொம்ப நிறைவாக இருந்துச்சு. அந்த தருணங்கள் மறுபடியும் கிடைக்கணுன்ட்டு நான் சாமியை வந்து நான் வேண்டிக்கிறேங்க. அதே மாதிரியே தியான பகுதிக்கு போயிட்டு அங்கேயும் சுவாமி கும்பிட்டு அங்கே கொஞ்ச நேரம் அமைதியாக தியானம் பண்ணிவிட்டு மறுபடியும் குழந்தைங்கள கூட்டிகிட்டு அன்னதான பகுதிக்கு போனோங்க. அங்கே போய் அங்கேயும் சாய்பாபா அமைஞ்சிருக்காரு. அங்கேயும் அவரை தரிசிச்சுட்டு அவர்னால் இன்றைக்கி எங்களுக்கு கிடைச்ச அன்னதான உணவு கிடைக்கிறதுக்குமே நம்ம கொடுத்து வைக்கணுங்க. அது இவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னா மட்டும்தான் அது கிடைக்கும். அது மனசார கடவுளுக்கு தெரியுங்க யாருக்கு எது போய் சேரணும் அப்படின்னுட்டு. ஒரு சிலர் அன்னதான பகுதிக்கெலாம் போனால் உணவு கிடைக்காம ஃபீல் பண்ணி வந்திருக்காங்க, வருத்தப்பட்டு வந்திருக்காங்க. அது மாதிரிலாம் இருக்குது. அதுபோல் அன்னதானம் நமக்கு கிடைக்கணுங்க. அவர்னால் கிடைச்ச அந்த அன்னதான உணவை நாங்கள் சாப்பிட்டு மனசார நல்லா வயிறு நிரம்ப சாப்பிட்டு, அப்புறம் எங்களால் முடிஞ்ச காணிக்கையை நாங்கள் அவருக்கு செலுத்திட்டு உண்டியலில் செலுத்திட்டு குழந்தைங்கள கூட்டிகிட்டு வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்துட்டோங்க. உங்களுக்கும் சாய்பாபா எவ்வளோ பிடிக்கும் அப்படின்னு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப நன்றிங்க.